ஆண்டவர் இயேசுவின் சிறுமந்தையே எங்கள் ஆற்காட்டுத்தரன் திருச்சபையே. ஆண்டவர் இயேசுவின் சிறுமந்தையே எங்கள் ஆற்காட்டுத்தரன் திருச்சபையே. பயந்திடாதே நீ கலங்கிட. நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமீன். ஜெபம் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த உபவாச நாட்களின் காலை நேரத்துக்காக நன்றி படைக்கின்றோம். இந்த நல்ல நாளிலும் ஆண்டவரே, காலை தியானத்திலே உங்களுடைய திருவார்த்தைகளை தியானிக்க ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி படைக்கின்றோம். ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியின் பிரசன்னம் உம்முடைய வார்த்தைகள் வழியாய் எங்களை வழிநடத்த வேண்டுகிறோம். எங்களை தாழ்த்தி தருவோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். அன்பிற்குரியவர்களே, உபவாச நாட்களின் ஒவ்வொரு நாளின் காலை தியானம், இந்த நாளின் காலை தியானத்திற்கான தலைப்பாக தெரிவு செய்து கொண்டது மக்களுக்காக பரிதபிக்கிற கடவுள். இதற்கு ஆதாரமான திருமறை பகுதி யோனா தீர்க்கதரிசியின் புத்தகம் 4வது அதிகாரம் 11வது வசனம். வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனிதரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்றார் என்பதே. அன்பிற்குரியவர்களே, யோனா தீர்க்கர் நூல் திருமறையில் ஒரு அற்புதமான நூல். யோனா தீர்க்கதரிசிகளிலேயே கொஞ்சம் வித்தியாசமான ஒரு தீர்க்கதரிசியாய் யோனாவை நாம் பார்க்கிறோம். யோனா தீர்க்க தரிசனம் உரைத்த காலம் கிமு 8ஆம் நூற்றாண்டு. கிமு 785 முதல் 760 வரை தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார். கடவுளுடைய வார்த்தைகளை இறைவார்த்தையாய் பெற்று மக்களுக்கு அறிவித்திருக்கிறார். 2ஆம் யெரொபெயாம் 10 கோத்திரங்கள் அடங்கிய வடக்கு பகுதியாகிய இஸ்ரவேலை ஆட்சி செய்த காலம் கிமு 786 முதல் 746 வரை. இந்த கிமு 8ஆம் நூற்றாண்டு இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்வில் மிக கொடுமையான சூழல்களை எல்லாம் சந்திக்கும்படியான ஒரு காலமாயிருந்ததை 8ஆம் நூற்றாண்டில் தீர்க்க தரிசனம் உரைத்த மற்ற தீர்க்கர்கள் வாயிலாகவும் நாம் அறிந்து கொள்ள முடியும். குறிப்பாய் ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புத்தகம் 8வது அதிகாரத்திலே வருகின்ற நிகழ்வு பொருளாதாரத்தில் ஏற்பட்டிருந்த மிக கடுமையான சூழலை விளக்குவதாக, நமக்கு படம் பிடித்து காட்டுவதாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு ஜோடி செருப்புக்கு ஒரு மனிதராகிய ஒருவரை அடிமையாக வாங்குகின்ற ஒரு சூழல் நிலவிய காலகட்டம். அன்பிற்குரியவர்களே, அப்படிப்பட்ட பொருளாதார நெருக்கடியான சூழல் இருந்த காலங்களிலே 4 தீர்க்கர்கள் தீர்க்க தரிசனம் கடவுளிடத்திலிருந்து பெற்று உரைத்திருக்கிறார்கள். அதிலே ஒருவர் யோனா தீர்க்கதரிசி. ஒருவேளை இந்த யோனா தீர்க்கர் நூல் திருமறையில் சேர்க்கப்பட்டதற்கு முக்கிய காரணம் என்ன என்று நாம் பார்க்கிற பொழுது, இஸ்ரவேல் மக்களுடைய இறை நம்பிக்கையை அவர்கள் சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக என்பதை நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, காரணம் திருமறையில் உள்ள அனைத்து பெரிய சிறிய தீர்க்கதரிசிகள் எல்லாரும் இஸ்ரவேல் மக்களுக்கு மட்டுமே தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். ஆனால் யோனா தீர்க்கர் மாத்திரம் புறையின மக்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்த ஒரு சிறப்பான ஒரு குறிப்பிட்ட தீர்க்கராய் இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இந்த இஸ்ரவேல் மக்களுடைய மிகப்பெரிய இறை நம்பிக்கை யாவே என்கிற கடவுள் எங்களுக்கு மட்டும் உரிய கடவுள் என்கின்ற புரிதலும் அவருடைய இறை நம்பிக்கையும் அப்படி இருந்த காரணத்தினாலே கடவுள் யாவே என்பவர் இஸ்ரவேல் மக்களின் கடவுள் அல்ல, மாறாக அனைத்துலகுக்கும் அண்ட சராசரத்திற்கும் கடவுள் என்கின்ற ஆழமான செய்தியை இஸ்ரவேல் மக்கள் மட்டுமல்ல, இன்று வரை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வருகின்ற யாவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே எழுதப்பட்ட ஒரு சிறப்பான நூலாக வருகின்ற நிகழ்வுகள் எல்லாம் நாம் நன்கு அறிந்திருக்கிறதை மிக தெளிவாய்
ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு உணர்த்துவதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அன்பிற்குரியவர்களே, மேலும் மானுடத்தை பாவத்திலிருந்து மீட்டெடுக்கவும் பாவ மன்னிப்பை அவர்களுக்கு வழங்கவும் கடவுளுடைய மிகப்பெரிய ஒரு திட்டமானது தம்முடைய ஒரே மகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகிலே மனிதராக அனுப்பி அவரை மரணத்திற்கும் உயிர்த்தெழுதலுக்கும் ஒப்பு கொடுத்து அதன் வழியாய் மானுடத்தை மீட்க வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய திட்டத்தை செயல்படுத்துவதற்காக முன் அடையாளமாக முன் சுவையாக யோனாவுடைய வாழ்விலே நடந்த வரலாற்று நிகழ்வை நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, யோனா எப்படி 3 நாள் மீனினுடைய வயிற்றிலிருந்து மீண்டுமாய் உயிரோடு வெளியே வந்தாலும் அதுபோலவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் மானுடத்தின் மீட்பிற்காக பூமியிலே 3 நாட்கள் மரித்து இருந்து மீண்டுமாய் அவர் உயிர்த்தெழுவதை நாம் திருமறையின் வாயிலாக அறிந்து கொள்ளுகின்றோம். யோனா தீர்க்க நூலிலே 1வது அதிகாரம் 2வது வசனத்தில் நினிவே நகரத்து மக்களின் அக்கிரமம் என் சன்னதியில் வந்து எட்டினது என்று சொல்லி கடவுளாகிய கர்த்தர் தீர்க்க வழியாய் சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். யோனா நூலை 3 பிரிவாக நாம் பிரித்து புரிந்து கொள்ள வேண்டும். மீனுக்கு முன் யோனா, மீனுக்குள் யோனா, மீனுக்கு பின் யோனா என்று இதை நாம் இந்த 4 அதிகாரங்களை பிரித்து புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். அன்பிற்குரியவர்களே, இவர்களை யோனா வரலாற்று கதையாக நாம் நன்கு அறிந்திருப்பதினாலே குறிப்பிட்ட வசனத்தின் அடிப்படையில் இந்த தியானத்திலே நான் ஈடுபட உங்களை அன்போடு அழைக்கின்றேன். யோனா 4வது அதிகாரம் 11வது வசனம். மக்களுடைய அக்கிரமம் மிக அதிகமாய் பெருகிறது. நினிவே நகரத்து மக்கள் பாவத்தினூடே அதிகமாய் பயணிக்க தொடங்கி அவர்கள் வாழ்ந்த ஒரு சூழல் அவர்களை அழிவுக்கு நேராய் வழிநடத்தி கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்த கடவுளாகிய கர்த்தர் யோனா தீர்க்கர் மூலமாய் அந்த பேரழிவிலிருந்து அவர்களை காப்பதற்காக, அவர்களை மீட்டெடுப்பதற்காக யோனா தீர்க்கரை அங்கே சென்று அவர்களுக்கு எச்சரிப்பின் தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்லும்படியாய் அனுப்புகின்றார். அன்பிற்குரியவர்களே, ஆனால் யோனா ஆரம்பத்தில் போக மறுத்து விடுகின்றார். அங்கிருந்து தப்பியோட முயற்சிக்கின்றார். கடவுள் பார்வையிலிருந்து யாரும் தப்ப முடியாது என்பதற்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம் யோனா. யோனா ஏன் நினிவேக்கு போகாமல் தப்பியோட முயற்சித்தார் என்பதற்கு பல்வேறு காரணங்கள் நமக்கு இருக்கிறது. ஒருவேளை யோனா தீர்க்கரை பொறுத்தவரையிலே ஒரு உண்மையான தீர்க்கராக நாம் கடவுளுடைய வார்த்தைகளை சொல்ல வேண்டும். அப்படி உண்மையான தீர்க்கர் கடவுளுடைய வார்த்தைகளை சொன்னால் அது நடந்தாக வேண்டும். ஆனால் கடவுள் இரக்கம் நிறைந்தவராய் இருக்கிறார். 40 நாட்களில் நினிவே கவிழ்க்கப்பட்டு அழிக்கப்படும் என்று சொல்லுகின்ற வார்த்தை அவர் மனமிறங்கி இவர்களை அழிக்காமல் விட்டுவிட்டால் நான் சொன்ன தீர்க்க தரிசனத்தின் வழியாய் நான் பொய் தீர்க்கராய் மாறிவிடுவேன் என்கின்ற ஒரு காரணம். இப்படி பல்வேறு காரணங்கள் ஒரு புறத்தில் இருந்தால் ஆழமாய் நாம் அந்த பகுதியை சிந்தித்து பார்க்கிற பொழுது யோனாவுக்குள்ளாய் இருந்த ஒரு வைராக்கியம் அவனை அங்கே போக விடாமல் செய்தது என்பதும் ஆழமாய் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய உண்மையாயிருக்கிறது. காரணம், எங்களுடைய முன்னோர்களுக்கு உங்களுடைய முன்னோர்கள் வன்முறையின் மூலமாக தீங்கிழைத்திருக்கிறார்கள், கொடுமைகளை எங்களுடைய முன்னோர்கள் அனுபவித்திருக்கிறார்கள். நான் ஏன் இன்று வந்து உங்களுக்கு சொல்லி உங்களை இந்த அழிவிலிருந்து மீட்க வேண்டும், நீங்கள் அழிந்து போக வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். என்னுடைய முன்னோர்களை கொடுமைப்படுத்திய நீங்கள் அழிந்து போக வேண்டும் என்பது யோனாவுக்கு உள்ளே இருந்த ஒரு வைராக்கியமாய் இருந்து அது முழுமையாக அவனுடைய செயல்பாட்டிலே மாறி வெளிப்பட்டதை நாம் இங்கே பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, வேளை அன்றைக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கும் கடவுளாகிய கர்த்தர் மக்களுக்காக பரிதபிக்கிற கடவுளாயிருக்கிறார். இன்றைய சூழல்களிலே நாடுகளுக்கு இடையே நடக்கின்ற போர், வன்முறைகள், அழிவுகள், ஒருவேளை குறிப்பிட்ட இன மக்களுக்குள்ளே நடக்கின்ற பல்வேறு விதமான போராட்டங்கள், வன்முறைகள், அதனால் ஏற்படுகின்ற பேரழிவுகள், இப்படியாய் மனிதனுடைய புதிய கண்டுபிடிப்புகளினாலே ஏற்படுகின்ற அழிவுகள், இவைகளிலிருந்தெல்லாம் மக்களுக்காக பரிதபித்து அவர்களை மீட்டெடுக்க வேண்டும் என்று விரும்புகிற கடவுளாகவே இருக்கிறார். மணிப்பூரிலே நடக்கின்ற வன்முறைகள், கலவரங்கள், எல்லாவற்றையும் நாம் அறிந்திருக்கிறோம். ஒருவேளை அநியாயமாய் மக்கள்
ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதினாலேயே அழிக்கப்படுகிறார்கள் என்கின்ற கொடுமையான செய்திகளை எல்லாம் நாம் பார்க்கிற பொழுது மக்களுக்காக பரிதவிக்கிற கடவுள் இன்றும் அப்படி பரிதவித்து அவர்களை மீட்டெடுக்கவே ஆயத்தமாயிருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, இந்த உபவாச காலங்களிலே ஆண்டவருடைய பிள்ளைகளாய் அழைக்கப்பட்டிருக்கிற நாம் ஆண்டவருடைய இந்த விடுதலை பணியாகி இறைப்பணியை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். எப்படியா இந்த விடுதலை பணியை நாம் செய்வது என்று பார்க்கிற பொழுது, முதலாவது அப்படிப்பட்ட வன்முறையாளர்கள், ஆதிக்க சக்திகளின் அதிகார போக்குகள், இவைகளினாலே பாதிப்புக்குள்ளாயிருக்கின்ற பல்வேறு விதமான சிறுபான்மை மக்கள், குறிப்பிட்ட சிறிய கூட்டமாக இருக்கிற மக்கள், பெண்கள், சிறு பிள்ளைகள், இப்படி பாதிப்புக்குள்ளாகின்ற அடிமைகள், இவைகள் எல்லாரையும் நாம் முதலாவது இவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இரண்டாவது, இவர்களுக்காக நாம் முடியாதவர்களுக்கு உதவி செய்யும்படியாக அழைக்கப்படுகின்றோம். அடுத்ததாக, அடிமைகளுக்காக, அவர்களுக்காக, அவருடைய நீதிக்காக குரல் கொடுக்கும்படியாய் அழைக்கப்படுகிறோம். இவைகளை தாண்டி அவர்களை விடுவிக்க செயல்படுகின்ற நல்ல இயக்கங்களோடு நம்மை இணைத்துக் கொண்டு இந்த கடவுளுடைய விடுதலை பணியை செய்ய இந்த உபவாச நாட்களிலே கடவுள் நம்மை அழைக்கிறவராயிருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, மக்களுக்காக பரிதவிக்கிற கடவுள் இன்றும் அந்த பரிதவிப்பின் மூலமாக பாடுபடுகின்ற, ஒடுக்கப்படுகின்ற, துன்புறுகின்ற மக்களை மீட்டெடுக்க நம்மை அழைக்கிறார். அந்த விடுதலை இறைப்பணியில் இணைத்து கொண்டு கடவுளுடைய பணியை செய்ய நீங்களும் நான் ஆயத்தமாக இருக்கிறோமா? இந்த நாளிலே இந்த இறை சிந்தனையோடு இந்த உபவாச காலங்களை மாத்திரமல்ல, தொடர்ந்து வருகின்ற காலங்களிலும் ஆண்டவருடைய பணியில் நாம் இணைந்து செயல்பட நம்மை ஒப்படைப்போம். கடவுள் தாமே நம்மோடு இருந்து நமக்கு ஆற்றல் தந்து அந்த பணிகளை செய்ய வழி நடத்துவாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளையும் நம்மையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நல்ல காலை வேளைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இப்பொழுது உடைய இறைவார்த்தைகள் வழியாக ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த இறை சிந்தனைகளுக்காக, கற்றுக் கொடுத்த இறை உண்மைகளுக்காக நன்றி படைக்கின்றோம். இன்றும் பாடுபடுகின்ற மக்களுக்காக பரிதவிக்கிற கடவுளாய் இருக்கிறீர் என்பதை உம்முடைய இறைவார்த்தைகள் வழியாய் எங்களுக்கு உணர்த்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்படிப்பட்ட மக்களுக்காக ஆண்டவரே, அவருடைய விடுதலைக்காக நாங்கள் ஜெபிக்கின்ற மக்களாய் மட்டுமில்லாமல் அந்த விடுதலை பணியாகிய உங்களுடைய இறைப்பணியிலே எங்களை இணைத்துக் கொண்டு செயல்படுகின்றவர்களாய் வாழ வழி நடத்தும். மனுக்குலம் முழுமையும் ஆண்டவரே உங்களுடைய பாதப்படியிலே நினைவு கூறுகிறோம். ஆண்டவர் ஆசீர்வதியும். யாவரையும் திருக்கரங்களுக்குள்ளே தாழ்த்தி தருகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுள்ள பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். தந்தை, மைந்தன், தூய ஆவியரின் அன்பு மருளும் ஆசீரும் சுகம் பெறும் ஜீவன் கிருபைகள் நன்மைகள் ஆசீர்வாதங்கள் யாவும் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி நிலைத்திருப்பதாக. ஆமேன்.